வணக்கம் அன்பு. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்காது. உங்கள் கண்களில் படக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும், உங்கள் காதில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இங்கே நிறைய காரணங்கள் இருக்குது. அதை என்று ஒரு மனிதன் புரிந்து கொள்கிறானோ, இந்த பிரபஞ்சம் காட்டக்கூடிய அறிகுறிகளை முன்பே தெரிந்து கொள்கிறானோ, அன்று அந்த மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைத்து கொள்வான். இன்றைக்கி எவ்வளோ கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள், வேதனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய எதிர்காலம் அந்த மனிதனுக்கான எதிர்காலமாக தான் இருக்கும், முன்னேற்ற காலமாக தான் இருக்கும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த வகையில் இந்த பதிவு கடகராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. ஆமாம், இந்த தீபாவளி நெருங்கிட்டு இருக்கு. நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி பலன்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க வாட்ஸ்அப்பில். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி இடைப்பட்ட நாட்களில் ஏற்படக்கூடிய அந்த கிரகநிலை மாற்றங்களால் தீபாவளிக்கு பிறகு சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. அதெல்லாம் என்னன்றது அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் படாத பாடுபட்ட காலமெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இனி வரக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுதுன்றதையும் பார்க்க போகிறோம். எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று இன்றைக்கி நீங்காத ஒரு நல்ல அதிர்வலைகளை உருவாக்கி இன்றைக்கி அவங்களுக்கான பாதைகளை அமைத்து கொடுத்து அதில் பயணிக்க வச்சதோ அதே போல் தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் அனைவரது வீடாகட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் மனசார நம்பி வாங்கினாங்க. அந்த நம்பிக்கை தான் இன்றைக்கி எல்லா மாற்றத்தையும் அவங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே, உங்களுடைய ரிவ்யூ எல்லாமே அனுப்பிட்டுருக்கீங்க. பாதியில் கட்டி நின்ன வீடு இப்போ கட்டி முடிச்சாச்சு, வேலை இல்லாமல் இருந்த எனக்கு திடீர்னு வேலைக்கான சில வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நடந்த நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, அதை கேட்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப ஆறுதலாகவே இருக்குது. ஏன்னா இந்த சாம்பிராணி நம்ம தயார் பண்ணும் பொழுதே அந்த அதிர்வலைகளை நம்ம மனதில் பதிய வச்சு வாங்கக்கூடியவர்களுக்கு அந்த நல்லது இவர்களை தேடி வர வேண்டும்ன்ற அந்த பவர்ஃபுல் வைப்ரேஷனோடு தான் நம்ம இதை தயார் பண்ணமே. அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வலைகள் தான் உங்களை அடைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். ஆகவே இதை நான் பிஸ்னஸ்க்காக, வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வாங்கினவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது அப்படின்றது. ஒரு முறை வாங்கிட்டிங்கனாவே தொடர்ந்து நீங்களே கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருப்பீங்க. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதம். சரிங்களா? புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த 9345397967 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி மெசேஜ் பண்ணி இன்னும் ரிப்ளை வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கோச்சுக்காதீங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை அனுப்புகிறேன். நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாங்கினவங்களே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம 15 நாட்களுக்கு ஒரு முறை தான் இந்த சாம்பிராணி தயார் பண்ணவே முடியுது. ஏன்னா காய வச்சு அரைச்சி, அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ மெசேஜ் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக இன்றைக்கி நாளைக்குள்ளே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தேடக்கூடிய விஷயம் உங்களை அடையும். அந்த நல்லது உங்களை தேடி அடையும். சரிங்களா? சரி, இப்போ கடகராசிக்காரர்களுக்கான ஒரு விஷயத்தை பார்ப்போம். என்னங்க நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று தடங்களாகவே நின்றுட்டுருக்கு, எதையோ ஒன்று ஏதோ ஒன்று நம்மளுக்கு இடிக்குது அப்படின்ற மாதிரி இந்த வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவருடைய வாழ்க்கையில் அவங்க மனசில் ஓடக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நாம் நினைக்கக்கூடிய எல்லா நல்லதையும் நம்ம லைஃப்பில் அடைஞ்சிட்டா நம் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதற்கான தேடல் தான் இங்கே எல்லாருக்கிட்டையுமே அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய எண்ணங்களும் தேடல்களும் ஒரு பக்கம் இருந்தாலும், இறைவன், கடவுள், இந்த விதி நமக்கு எழுதி வைத்த சில விஷயங்கள் இருக்குது. அதுபடியும் சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம், ஆனால் கடவுள் இன்னொரு கால்குலேஷன் போட்டு வச்சுருப்பார். ஆனால் ஆரம்பத்தில் அது புரியாது. அது பல வருடங்கள் கடந்ததுக்கு அப்புறம் தான், அந்த வாழ்க்கைக்கான அனுபவத்தை நம்ம அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏன் ஒவ்வொரு விஷயமும் நடந்ததுன்றது அப்போ தான் புரிய வரும். இதை ஏன் இந்த பதிவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா, கடகராசிக்காரர்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு. பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்போ புரியாது. ஒரு 7 வருடம் 8 வருடம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க யோசித்து பார்த்தாங்கன்னா தெரியும் ஏன் இந்த விஷயம் அன்றைக்கி நடந்தது, இதற்கான காரணம் என்ன, கடவுள் ஏன் இந்த விஷயத்தை பண்ணார் அப்படின்ற, காலம் ஏன் இதை நடத்துச்சு அப்படின்ற எல்லா உண்மைகளும் பல வருடங்கள் கழித்து தான் இந்த ராசிக்காரர்களுக்கு தெரிய வரும். ஏன்னா கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள், குறிப்பாக இந்த வரக்கூடிய இந்த அக்டோபர் 18ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு குரு பகவான் அதிசார பயிற்சி ஆக போகிறார். சரிங்களா? நவம்பர் மாதத்தில் கடகத்திலிருந்து மீண்டும் மிதுனத்துக்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி ஆவார். இதுவே பார்த்திங்கன்னா குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரிங்களா? குரு என்பவர் யார்? தேவர்களுக்கெல்லாம் தேவர். சரிங்களா?
திருமணம், ஒரு மனிதனுக்கு திருமணம், செல்வம், பிள்ளைப்பேறு, செழிப்பு என அனைத்து நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய காரணகர்த்தாவாக விளங்கக்கூடியவர் தான் குரு பகவான். சனி பகவானிடமிருந்து தப்பிக்க ஒரே வழி குரு பகவான் தான். சனி பகவான் என்றாலே பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு பலருக்குமே பயம் இருக்கும் மனசில். ஐயோ சனி பகவான் வராருன்ட்டாவே மனசில் பல ஓடாத எண்ணங்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிடும். ஐயோ நம்ம தொழிலில் இப்படி ஆயிருமோ, நம்ம லைஃப்பில் இப்படி நடந்துருமோ, இன்றைக்கி நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்ற மாதிரி பல பயம் அவங்க மனசுக்குள்ளே ஊடுருவ ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மையில் நம்ம சில நேரங்களில் பயப்பட வேண்டியது குரு பகவானை பார்த்து தான் கொஞ்சம் அச்சப்பட வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, குரு என்பவர் ஞானகாரகர். தர்மத்துடன் நடந்து கொள்வர்களுக்கு மட்டும்தான் குரு பகவான் உதவி செய்வார். குரு என்பவர் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர். சரிங்களா? அதனால் நிதானமாகவே கொடுப்பார். அவசரமாலாம் எந்த விஷயத்தையும் உடனே மாற்றத்தெல்லாம் கொடுத்துட மாட்டார். குரு பகவானை பொறுத்தளவுக்கு கொடுப்பாரு, அது மிக சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு. ஆனால் நிதானமாக தான் தருவார். அதுதான் இந்த அதிசார பயிற்சியிலும் நடக்க இருக்குங்க. அந்த வகையில் இந்த குரு பயிற்சி இந்த குருவுடைய ஒரு இடமாற்றமானது கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாற்றம் தான் தீபாவளிக்கு பிறகு இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மாற்றங்களாக மாறப்போகுது. அதனால தான் இந்த நேரத்தில் இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இந்த நேரம் இது கண்டிப்பாக தேவை, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ இந்த சூழ்நிலையில் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஐயா உடல்நல குறைபாடுகள் தற்பொழுது ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆமாவா இல்லையன்றது நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உடல்நல குறைபாடுகள் கடகராசிக்காரர்களுக்கு இப்போ அதற்கான தீர்வை கொடுக்கறதுக்கு தான் குரு பகவானே வராரு. சரிங்களா? உங்கள் ராசியில் குரு உச்சமடைவதால் ஏற்படக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் தான் இந்த காலகட்டத்தில் அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்குது. குரு உச்சமாக இருந்தாலும் சில பகைகள், சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும், அதாவது நம்மளுடைய பதிவு ஏன் ஸ்பெஷலாக ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, கடல் கடந்து எல்லாரும் ஏன் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான சில குணங்கள், பண்புகள் இருக்குங்க. அதை நம்ம இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜாதகத்தை நம்ம நிறையா பார்க்கும்போது அது அப்படியே கனெக்ட் ஆகுது. ஓகே, இவங்களுக்கு நடந்தது இவங்களுக்கு அப்படியே இருக்குது, இவங்களுக்கு நடந்தது இதே ராசியில் பிறந்தவர்கள் இன்னொருத்தருக்கும் நடந்திருக்கு அப்படின்னு சில கணிப்புகள் நமக்கு அப்படியே ஒரே லைனில் வருது. இவங்களுக்கு இதெல்லாமே நடந்திருக்கு கரெக்டாக அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. அப்படி வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்கிறனால தான் நம்ம பதிவுகளுக்கு நிறைய வரவேற்பு கிடைக்குது. அந்த வகையில் கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள், கடல் கடந்து போய் வேலை செய்யணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். கை நிறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். இவங்களை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதிக நேரத்தை வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் இந்த ராசிக்காரர்களுக்கான அடையாளமே. ஒருவேளை நீங்கள் நான் கடகராசிக்காரங்க தாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு வேலைக்கான எண்ணமும் இல்லை, தொழிலுக்கான எண்ணமும் இல்லை, நான் அதிகமாக வேலைக்கான நேரத்தையே நான் செலவு பண்ணுறது இல்லைன்னு சொன்னால் அது உங்களுக்கான அடையாளமே அப்போ இல்லைன்னு அர்த்தம். அதை நீங்கள் மாற்றிக்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்தந்த ராசிக்காரர்களுக்கு இந்தந்த குணங்கள், பழக்க வழக்கங்கள் இருக்குன்னா அதுக்குன்னு இந்த ராசியில் பிறந்தவர்கள் உலகத்தில் எல்லாருக்குமே அந்த குணங்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவரவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை, அவரவர்கள் வளர்ந்த சூழ்நிலை, அவரவர்கள் பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், எதெல்லாம் பார்த்து வளர்கிறாங்களோ அது பொறுத்தும் அவர்களுக்கான சில நல்ல விஷயங்களும் இருக்கும், சில கெட்ட விஷயங்களும் இருக்கும். ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கணுங்க லைஃப்பில். அது இருந்தால் தாங்க நல்லது. அப்படின்னா அதில் ஒன்று தான் இப்போ நான் சொன்னது. என்னன்னா, வேலைக்கான எண்ணமும் தொழிலுக்கான எண்ணமும் சம்பாதிக்கிறதுக்கான எண்ணமும் உங்ககிட்ட அதிகமாக இருக்கணும். அது இருந்தால் தான் நீங்கள் கடகராசிக்காரங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறதுக்கான எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதே எண்ணங்கள் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரர்களிடம் இது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இது ரீதியாகவே ஒரு மைனஸும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதையும் நம்ம சில பதிவுகளில் சொல்லியிருக்கோம். என்னென்னா, அதாவது நேரங்காலம் பார்க்காம கடின உழைப்பை கொடுப்பாங்க. ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த ராசியில் பிறந்தவர்கள், ஏன் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் கூட இந்த விஷயத்த பண்ணிகிட்ருப்பீங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பீங்க, 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அங்கே நீங்கள் பண்ணுற வேலை நீங்கள் வாங்குகிற சம்பளத்தோட அதிகமான வேலையாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இது கனெக்ட் ஆகும். இந்த விஷயம் இவர்கள் பெரும்பாலும் கடின உழைப்பை கொடுக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. சொன்ன நேரத்தை விட அதிகமாக வேலை செஞ்சு தருவாங்க. ஆனால் இவங்க வாங்குகிற சம்பளம் செஞ்ச வேலைக்கான சம்பளமாகவே இருக்காது. அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும்தான்
இவங்களுக்கு சம்பளமாக வந்துட்டு இருக்கும். இதனால தான் நம்ம சொல்கிறோம், எண்ணங்கள் அதிகமாக இருந்தாலும், சம்பாதிக்கணுன்ற வெறி அதிகமாக இருந்தாலும், அதை பற்றின சிந்தனைகள் அதிகமாக இருந்தாலும், அவங்களால அது சம்பாதிக்க முடியுதான்னு கேட்டால் முடியல. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல தான் அவங்க லாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல தான் கடகராசிக்காரங்க லாக் ஆகுறாங்க, ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டுறாங்க. பாருங்க, சம்பாதிக்கணும், வேலைக்கு போகணும், எப்படியாவது நம்ம சொந்தமாக வீடு கட்டிடணும், நமக்கான சொத்து பத்து உருவாக்கிடணும் அப்படின்ற வேகமான எண்ணங்கள் இருக்கிறப்ப வேகம் முக்கியம்தான், ஆனால் அதே நேரத்தில் விவேகமும் முக்கியம். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, வேகமாக யோசிக்கிற அதே சூழ்நிலையில் டக்குன்னு போய் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துடுறாங்க, பல வருடங்கள் அந்த வேலையிலேயே கழிச்சிடுறாங்க. அப்போ இங்கே ஜாதகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், கிரகநிலைகள் ஒரு மாற்றத்தை கொடுத்தாலும், உங்களுடைய சிந்தனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே மறைக்க முடியாத உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசு இருக்கும்போதே, நல்ல ஒரு இளமை இருக்கும் பொழுதே, நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்கும் பொழுதே நமக்கான இடத்த நம்ம அடைஞ்சிடணும். அதுதான் இங்கே நடைமுறையில் உண்மை. இங்கே நமக்கான நேரத்தையும் காலத்தையும் வயசையும் இழந்துட்டோம் அப்படின்னா, அதை நம்ம மற்ற வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அந்த நேரத்தை எல்லாம் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக தடுமாற்ற காலமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த நேரத்தில் தான் பெரும்பாலும் நம்ம யோசிக்கவே ஆரம்பிப்போம், நேரத்தையும் காலத்தையும் நம்ம இந்த விஷயத்துக்காகவே அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு. இந்த தவறு தான் பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுடைய லைஃப்பில் நடந்துருது. அப்போ பாருங்கள், அவங்க நினைப்பாங்க, நான் நல்லா சம்பாதிக்கணும்னு தான் நினச்சேன், கை நிறைய சம்பாதிக்கணும் ஓடி ஓடி உழைச்சேன், ஆனால் முன்னேற்றமே இல்லையேன்னு ஏன் இந்த ராசிக்காரங்க புலம்புறாங்கன்னா இதுதான் காரணம். அவங்க அந்த சர்க்கிள்குள்ளே, அந்த வட்டத்துக்குள்ளேயே மாட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உடனே அவங்களால அதுலேருந்து வெளியே வரவும் முடியறதில்ல. ஏன்னா கமிட்மெண்ட் எவ்வளோ ஒன்றும் இல்லை. இந்த காலத்தில் இப்போ இந்த திருமணமானவங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு. ஐயா, ஒரு மாத செலவு எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. வாடகை கட்டுறோம், சரிங்களா, வீட்டு வாடகை கட்டுறோம், கரண்ட்டு பில்லு கட்டுறோம், வண்டி செலவு, பெட்ரோல் செலவு, குழந்தைங்க ஃபீஸ் செலவு, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிற செலவு, எவ்வளோ. இதில் பண்டிகை வேறு, வருஷம் ஃபுல்லாக எத்தனை பண்டிகை வருது, அதுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும், அது இதுன்னு எவ்வளவு செலவுகள் இருக்குது. அப்போ ஒரு மனிதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம், நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நம்ம வெளியே வந்துடணும், வெளியே வந்தால் தான் நம்ம முன்னேற முடியும்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய கடினம்ன்றதும் உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன். அந்த வட்டத்துலேருந்து வெளியே வர்றதுன்றது எவ்வளோ அதுலேருந்து ஒரு ஒரு 90% பேர் வெளியே வரவே முடியாது, ஒரு 10% தான் வெளியே வராங்க, சரிங்களா. அப்போ அந்த 90% பேர்த்தால் ஏன் வெளியே வரல முடியல அப்படின்னா, ஒரு தப்பு அவங்க மேலேயும் இருக்குது, இன்னொரு தப்பு அவங்க மேலேயும் இல்லை. ஒரு தப்பு என்ன அவங்க மேலே இருக்குன்னா, அவங்க ஆரம்ப காலகட்டம் இதுதான் நம்ம ரூட்டுன்னு அதில் மட்டுமே இறங்கி வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த வேலை உண்டு வீடு உண்டு, வேலை உண்டு வீடு உண்டுன்னு இருந்திருப்பாங்க. இன்னொரு தப்பு இவங்க மேலே இல்லை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அந்த இவங்களை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலைகள் இவங்களை உடனே வெளியே வரக்கூடாது. ஏன்னா அடுத்தடுத்த செலவுகள் ரெடியாக இருக்கும். எப்படி அவங்களால டக்குன்னு ஒரு வேலையை விட்டுட்டு வெளியே வர முடியும்? அப்போ இது எல்லாமே நீங்கள் யோசிச்சாகணும். இதுதான் அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் எந்த விஷயம் அவங்க கண்ணில் படுது, எதெல்லாம் அவங்க காதில் கேட்குறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அவர்களுக்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியும். இப்போ இதையெல்லாம் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே, இதனால தான் நான் சொன்னேன், உங்களுக்கு இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குது, பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி முழுமையாக இருக்குது. இனி வரக்கூடிய இந்த தீபாவளி வரைக்குமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கடகராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி மாற்றங்கள் வருதுன்றதை பார்த்துட்டு இதே வீடியோவுக்கு நீங்கள் தீபாவளி முடிஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நான் எதிர்பார்க்குறேன், இங்கே எல்லோருக்குமே நல்ல காலம் இருக்குது, நீங்கள் அதை மட்டும் மறந்துடாதீங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சில குறைபாடுகள் இருக்கலாம், சில விஷயங்கள் உங்களுக்கு இப்படி தான் நடக்கும்னு இருக்கலாம். இதனால் உங்கள் லைஃப்பில் சில பேர்த்துக்கு திருமணம் தாமதமாக நடக்கும், சில பேருக்கு குழந்தைகள் தாமதமாக பிறக்கும், சில பேருக்கு வேலைக்கான அமைப்பு இருக்காது, தொழிலுக்கான அமைப்பு இருக்காது, காலம் ஃபுல்லாக அவங்க வேலைக்கும் தொழிலுக்கும் கஷ்டப்படணும் அப்படின்னு தான் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அதை போய் நம்மளால் திருத்தி எழுத முடியாது. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய சுயஜாதகத்தை யாராலையும் திருத்தியோ மாற்றியோ நீ எழுத முடியாது. அது உங்களுக்கான விதி, கடவுள் நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு எதிர்காலத்திற்கான விதி. சரி, ரைட்டு, ஓகே, அது அப்படி தான் இருக்குது, அதுதான் நடக்க போகுது. எனக்கு எது ஒரு வேளை அவங்க ஜாதகத்தில் இந்த குறை இருக்குது, இது தாங்க நடக்க போகுது, நீங்கள் ஏற்றுக்கிட்டு ஓரமாக நின்ட்டிங்கன்னா ரைட், அவ்வளோதான். இங்கே வாழ்க்கைக்கான போராட்டமே உங்களுக்கு இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. நீங்களே ஓரமாக நின்றுட்டிங்கன்னு அர்த்தம். இல்லை, அங்கே இல்லைன்னாலும் பரவாயில்ல,
விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு முயற்சி நான் வாழும் காலம் வரைக்கும் நான் எடுத்தே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண பிரபஞ்சம் வந்து நிற்கும். இதுதான் உண்மை. இங்கே நடக்கக்கூடிய உண்மைகள் இந்த உலகத்தில் இதுதான். இதை கடகராசிக்காரங்க புரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ கடன் பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். ஏன்னா இங்கே இதை தான் தெளிவாக மக்கள் புரிஞ்சுக்கணும், தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு கிரகநிலை மாற்றங்கள் ஒரு மனிதனை கொண்டு போய் வழி நடத்துது, அந்த நேரத்தில் அந்த மனிதன் எதையெல்லாம் சிந்திக்கிறான், எந்தெந்த நபர்களோட பழகிறான், இந்த மனிதனுடைய மனதில் என்னென்னலாம் விதைக்கப்படுது, அப்படி பொறுத்து தான் அந்த மனிதனுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருங்க, ஆனால் உங்களுடைய மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கான விதிமுறைகளை வகுத்து அதன்படி நீங்கள் நடக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னமோ பண்ணட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்னமோ பேசட்டும், சரிங்களா? நல்லதை பேசினாலும் சரி, அவங்க கெட்டதை பேசினாலும் சரி. இங்கே சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையிலுமே சொல்கிறேன், நீங்கள் முன்னேறணும்னு நினச்சாலும், நீங்கள் நல்ல இடத்துக்கு வரணும்னு நினச்சாலும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. இங்கே நிறைய பேருடைய ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வந்த விஷயங்கள் என்னென்னா, அவர்களுடைய ஜாதகத்திலே நல்ல அமைப்புகளே இருந்தாலும் அவங்களுடைய லைஃப்பில் அந்த நல்ல அமைப்பின் மூலமாக நல்லதை அடைஞ்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவங்களே சொல்கிறாங்க, ஐயா எங்கள் ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள்லாம் இருந்தது, ஆனால் அது அந்தளவுக்கு ஒன்றும் நான் நினச்ச இடத்த இனிமேல் அடைய முடியலன்றாங்க. அப்போ என்னென்னா, ஐயா நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கான திட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, நீங்கள் பழகக்கூடிய உங்கள் அருகில் உள்ள நபர்கள் உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கேரண்டி கிடையாது. அதை வந்து நீங்கள் 100% கேரண்டி சொல்லவே முடியாது. இங்கே யார் எப்போ வேணாலும் மாறுவாங்க. இதெல்லாம் இயற்கை. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இயற்கையான விஷயம். இந்த இயற்கையை எதிர்த்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே யார் வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் உங்களுக்கு ஃபேவரபுளாகவும் மாறலாம், எதிராகவும் மாறலாம். ஏன்னா மனிதனுடைய மனம் வந்து அந்த மாதிரி நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே யாரோ எப்படியோ மாறிட்டு போட்டோம். ஆனால் உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைய உங்களுக்கான விதிமுறைகளை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? அவங்க அதை பேசிட்டாங்க, இவங்க வந்து இந்த நேரத்தில் நம்மளை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்க, இவங்க நம்ம மனசுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களுடைய விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து மனசு உடஞ்சி ஓரமாக அழுது உக்காடுறீங்களோ, அந்தளவுக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய உங்கள் வெற்றி பாதையில் நீங்கள் அப்படியே டிலே ஆகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படியே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கீங்க, அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இதை மட்டும் நீங்கள் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இங்கே நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இங்கே அன்பு பாசங்கள் உங்கள் மேலே உண்மையாக வைக்கக்கூடிய, உங்களுக்காகவே உண்மையாக வாழக்கூடிய நபர்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, உண்மையிலுமே சொல்கிறேன், நீங்கள் தான் கோடீஸ்வரன், நீங்கள் தான் புத்திசாலி, நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலி, நீங்கள் தாங்க எல்லாமே. உங்களுக்கு நீங்கள் நினச்சா இந்த உலகத்தையே வாங்கிடலாம், சரிங்களா? ஏன் இவ்வளோ விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கான உண்மையான நபர்கள் அமைவது தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய சேலஞ்சு. நம்ம நினைக்கிறோம் நம்ம வெற்றி அடைஞ்சிடணும், கோடீஸ்வரன் ஆயிடணும், சம்பாரிச்சணும், அதெல்லாம் கூட நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சித்து சிந்தனைகளை ஒரே பாதையில் வச்சு நீங்கள் போனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம். ஆனால் உங்களுக்கான உண்மையான நபர்கள் கிடைப்பது தான் மிகப்பெரிய சேலஞ்ச். நிறைய பேர்த்துக்கு இங்கே கடைசி வரைக்கும் கிடைக்காம கூட போயிருக்காங்க, சரிங்களா? அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா, எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காதீர்கள். அன்பு செலுத்தினாலும் நீங்கள் திரும்ப அவங்கக்கிட்ட அன்பு வரும்னு எதிர்பார்க்காதீங்க, சரிங்களா? உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் செல்லுங்கள், அதை மட்டும் யோசிங்க, நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருங்க. அப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மீது அன்பு பாசம் கொண்ட நபர்கள் உங்கள் அருகில் வருவார்கள். அந்த ஈர்ப்புத்தன்மை வேலை செய்யும், சரிங்களா? இப்போ இந்த குறைபாடு, ஆரோக்கியம் ரீதியாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக கடகராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் இந்த வேலையை விடுவதற்கான சில சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க, சரிங்களா? அதே போல் வேலையை விட்டுட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற எண்ணங்களும் சில பேருக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா தான் உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த நேரத்தில் பண்ணலாமா, கிரகநிலை மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிறது நல்லது,
சரிங்களா? அது மட்டும் இல்லாம மாணவர்கள் படிப்பிற்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம். படிப்புக்கு முக்கியத்துவம் குடுக்க வேண்டிய ஒரு நேரம். சரிங்களா? சப்தம ஸ்தானத்தை குரு பார்ப்பதால திருமணத்திற்கான ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது. சரிங்களா? திருமணம் ஆகாம இருந்தவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஆகவே ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபடுவது இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தையும் அற்புதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு மற்றும் தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைப்பது. நீங்கள் கடகராசிக்காரங்க அப்படின்றனால வேலைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய, அதுவும் முக்கியமாக குரு பகவானுடைய வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சரிங்களா? நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துங்க. திரும்பவும் சொல்கிறேன், கடகராசிக்காரங்களால் அதிகமாக சொந்தக்காரங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நேரங்காலத்தை அதிகமாக ஒதுக்க முடியாது. இதனால் உங்களை சுற்றி நிறைய டாக் இருக்கும், உங்களை பற்றி நிறைய பேச்சு இருக்கும், உங்களை பற்றி தேவையில்லாமலாம் நிறைய பேசுவாங்க, உங்கள் மேலே நிறைய பொறாமப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு உங்களை பற்றி அப்படியே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிலாம் பேசுவாங்க உங்களை சுற்றி. ஒன்றும் இல்லை, நீங்கள் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா உங்கள் சொந்தக்காரங்களாம் அவங்களுக்கு என்னப்பா 50,000 சம்பாதிக்கிறாங்கம்பாங்க. ஆனால் அந்த சம்பாத்தியத்துக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதை எல்லாமே கடகராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள். இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்களுக்கான அந்த வழிகளை, இப்போ நம்ம சொன்ன இந்த வழிகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதை அடைவீர்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்த நபர்களுக்கு இனி இந்த பதிவின் மூலமாக உருவாகக்கூடிய அதிர்வலைகள் உங்களை வந்தடையும். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளுக்கும் ஒரு அதிர்வலைகள் இருக்குது இந்த உலகத்தில். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரு வைப்ரேஷன் இருக்குது. ஒரு நல்லதை பார்த்தா உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வலைகள், ஒரு கெட்டதை பார்த்தா உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய அதிர்வலைகள், ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் உணருங்க. இங்கே நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பரிகாரங்கள், வழிபாடுகள் எதுவாக, ஒரு பெரியவங்களே உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் அது எப்படி நமக்கு நல்லதாக வருதுன்னா அவர்களிடமிருந்து வரக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் தான். ஆகவே இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க. இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. அதாவது வாழ்க்கையில் நல்ல இடத்த அடைய, நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பதிவுக்காக ஒதுக்குங்க. எந்த சூழ்நிலையில் நம்ம பதிவை பார்க்க வந்தாலும் பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் உங்களுக்காக படைச்சிருக்காருன்றதை நீங்கள் உணர்வீங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.